வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசு தமிழன். கவிஞர்களே, நம்ம வந்து கடைசி ஒரு 1 வீக்கா நம்மளோட டாபிக் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டை வந்து போடாம விட்டோம். ஸோ அதுக்கு சில பல வேலைகள் பலதான் காரணம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டாபிக்ல போகலாம். இன்னைக்கு என்ன முக்கியமான டாபிக் கவிஞர்களே? கவிஞர்களே, என்ன வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? அட ஒண்ணும் இல்லப்பா, நீ வேற. நம்ம முதல்வரோட உறவினர் ஒருத்தர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆளகாலம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சோ அதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, இருக்காரான்னு பாக்குறேன். அங்க பார்த்தா அப்படி கிடப்பாரு. அவரு நேரம் லைட் ஏறி பறந்து போயிருப்பாரு. எங்க இருப்பாருன்னு கண்டுபிடிப்பாரு. ஆமா, கேள்விப்பட்டேன். துபாய் போனதான் கேள்விப்பட்டேன். எதுனால அவர் தேடிட்டு இருக்காங்க? என்ன பிரச்சனை? விட்டாங்க பாரு இடி ரைடு, அதுல கலகலத்து போயிட்டாரு. இடி ரைடுனா எனர்ஜி ட்ரிங்கா? இல்ல இல்ல இல்ல, அது வந்து முதலமைச்சருக்கு, நமக்கு இல்ல. ஆகாஷ் பாஸ்கரனுக்கு விட்ட ரைடு டாஸ்மாக் சம்பந்தமா விட்டதுல இப்ப ஆகாஷ் பாஸ்கரன் மட்டுமல்ல, இன்னும் ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா மாட்டிருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேல பாயலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. அதுல நடிகர்லாம் அடங்குவாங்க. ஓஹோ, அதனாலதான் ஆகாஷ் பாஸ்கரன் பெயரு கேட்கும்போது நீங்க வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆமா, ஆகாஷ் மார்க்கமாக சென்று விட்டார் கவிஞர்களே. அவரை வந்து ஈடி பார்த்துக் கொள்ளும். அந்த வழக்கு வந்து டாஸ்மாக் வழக்கு. நேற்று கூட முதல்வர் திடீர்னு காரை விட்டு இறங்கும்போது பிரஸ்காரங்க வழக்கம் போல மைக்க கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. இங்கிட்ட ஒரு பக்கெட் கதவு, கார் கதவு லாக்கி, சுத்தி பிரஸ் லாக்கி, முதல்வர் கிட்ட போக முடியலை. திக்கு முக்காடி போயிட்டாங்க. பிரஸ்காரங்க கேக்குறாங்க, டாஸ்மாக் ஊழல் வழக்கு, அந்த அரக்கோணம் வழக்கை பத்தி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து முதல்வரோட கோபமா பதில் சொல்றாரு. அதாவது அலட்சமாக அரைக்கிறாங்க பழனிசாமி. அதாவது அவங்க கேட்கிறாங்க ஊழல் வழக்கு பத்தி கேள்வி கேட்கிறாங்க முதல்வர்கிட்ட. ஆனா முதல்வர் வந்து என்ன சொல்றாருன்னா, சாத்தான்குளம் வழக்கு எடுத்து பேசிட்டு போறாரு. சாத்தான்குளம் வழக்குக்கு ஊழல் வழக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் அப்படிதான் எப்பயுமே வந்து முன்னுக்கு பிறனா பேசுறது வந்து இவங்களுக்கு ஒரு வாடிக்கையாவே ஆயிடுச்சு. இதுல இந்த நடிகர்கள் பேரு 3 பேர் பேரையும் போட்டாங்க பாருங்க, அப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி விளவளத்து போச்சு எல்லாத்துக்கும். ஆமா கவிஞர்களே, நேற்று ஒரு முக்கியமான புள்ளி கூட என்கிட்ட வந்து ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, ஏங்க 85 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு பாட்டில் இருக்கா? அது வந்து அது குடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலே எனக்குலாம் நான் எங்க நம்ம எங்க இருந்தோம். நானும் அந்த நியூஸ் அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க சொல்றீங்க, இப்படி ஷாக் ஆயிட்டேன். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அத பத்தி எந்த இதுவுமே எங்களுக்கு தெரியாது. டாஸ்மாக்ல கேட்டாது அதை பத்தி நமக்கு தெரியும். பாட்டில் 10 கூட வச்சு 85 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு அடிச்சுக்க பாத்துக்கீங்க. சேமிப்புன்றது வந்து நடுத்தர மக்கள் வந்து சேமிப்பு உண்மையில சேமிப்பு மாதிரி வேற. ஆனா உங்க சேமிப்புலாம் பாட்டில் 10 ரூபாய்க்கு கணக்கு வச்சு பெரிய பாடல் அடிக்கிறாங்க. பயங்கரமா இருக்குது அவங்களோட இதே வந்து பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்டே பெரிய பேக்ரவுண்ட் சொல்றாங்க. முதல்வரோட மகனோட வந்து இறங்குறாங்க கிரிக்கெட் மைதானத்துல. பாத்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட இறங்கி போய் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க. வரி பணம் இது வந்து குடி வரி பணம், சரிங்களா? இதுக்கு தனியா ஒரு டாக்ஸ் போடணும். என்ன அப்படின்னா கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்ப நீங்க அது கூட ஒரு அதோட பிளஸ் பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கோர்ட் நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு இடி விசாரணைக்கு தடை வச்சிருக்காங்க. அது ஒரு பிளஸ்ஸா தான் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு இறுதிக்கட்ட விசாரணை எல்லாம் தெரியும். வழக்கு பதிஞ்சாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்தோம். அமலாக்கத்துறைக்கு தான் வெளிச்சம். ஆமா,